வெற்றிகளை ஒருபோதும் கொண்டாடாதீர்கள். வெற்றியை பொறுப்புணர்ச்சியாக மாற்றிக்கொள்ளுங்கள். 10ஆவதுல முதல் மார்க் வாங்குறவங்கள ஆக கொண்டாடி தீத்துறீங்களா? +2ல எங்கே போகிறாங்கன்னு தெரியல. +2ல கொண்டாடி தீத்துறீங்களா? ப்ரொஃபஷனல் கோர்ஸில் எங்கே போகிறாங்க? 15 வயசு பிள்ளைகிட்ட போய் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அது என்ன சொல்லும்? அதுக்கு என்ன சொல்லும் அதுன்னு நான் கேட்குறேன். ரீல்ஸ் பார்க்காதீர்கள். கைத்தட்டல் எல்லாம் மற்றவர்கள் பார்ப்பதனால் பாதிக்கப்பட்டவர். இந்த ஆம்பளைங்க இருக்காங்களே, இப்போ பொம்பளைங்களும் அப்படி ஆகிட்டு வருதா? நான் இவ்வளோ மோசமாக இல்லை. பாத்ரூம்க்கு கூட ஏன் கொண்டு போகிறீங்க? பதில் இருக்கா உங்ககிட்ட? ஒரு போலீஸ்காரரை பார்க்குறேன் நான், டியூட்டி நேரத்தில் பேசிகிட்டு இருக்காரு. நான் கூப்பிட்டு கேட்டேன், சார் என்ன சார் உங்களுக்கு அவ்வளோ அவசரம்? சிக்னலில் நின்றுட்டு ஃபோனில், மேடம் ஏசி பேசுகிறாரு மேடம். இப்போ வேறு யாரையாவது நிறுத்திட்டு நீங்கள் போய் அங்கே பாருங்கள் சார். ஓகே ஓகே மேடம். எப்போ பார்த்தாலும் அந்த மொபைலை வச்சுக்கிட்டு பாத்ரூம். நான் கேட்டேன், ஒரு சைக்காட்ரிக் கிட்ட கேட்டேன், இந்த ஆண்கள் ஏன் பாத்ரூம் போகும்போது கூட இதை எடுத்துகிட்டு போகிறாங்க சார்? சொன்னார், அதுவா மேடம், இப்போ ஒரு சிண்ட்ரோம் வந்திருக்கு மேடம். என்ன சிண்ட்ரோம்? பயமா, தனியாக போக. நான் சொல்லவா, நீங்கள் தனியாக போக பயம் இல்லை, இதை தனியாக விட்டுட்டு போக பயம். கரெக்டாக பிடிச்சிட்டேன்னா? நான் இது பல தடவை சொல்லியிருக்கேன். எங்கள் காலேஜ் வாசலில் ஒரு பொண்ணு அடிபட்டு விழுந்துருச்சு. மயங்க வர போகுது. அதுக்கு உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுன்னு கேட்குறேன். மொபைல் எடுக்க விட மாட்டேங்குது. நான் எடுத்துட்டேன். பாஸ்வேர்டு அது அரை மயக்கத்தில் இருக்குது. பாஸ்வேர்ட் கொடு அப்படின்னு அது பாஸ்வேர்ட் போடுதுங்க. நான் அவ்வளோ படித்தவங்க. அது மயங்கி இங்கே வந்துச்சுன்னா மறுபடியும் அது லாக் ஆகிடுச்சுன்னான்னு ஃபோன் பண்ணுறதுக்கு அது பாஸ்வேர்டை பார்க்குறேன். அப்படி மறைச்சி போட்டா பாருங்க பாஸ்வேர்டு. சூன்யம் வைக்கிறவங்க அந்த ஒரு நட்சத்திரம் போட்டு அதுக்குள்ளே என்னென்னமோ அப்படி போடுதுங்க பாஸ்வேர்டை. கள்ளத்தனம். என்ன அவ்வளோ கள்ளத்தனம் வந்துருச்சு நமக்கு? எங்கே இருந்தது இதெல்லாம்? நம்மக்கிட்ட இல்லையே. ஒரு காலகட்டத்துக்கு இதெல்லாம் இல்லையே. என்னுடைய மகன் என்னிடத்தில் சொன்னான், அம்மா உன்னை போல் ஒரு பெண்ணை முடிந்தால் கண்டுபிடித்து என் வாழ்க்கை துணையாகத்தா. அங்கே நான் ஒரு பெற்றோராக ஜெயித்தேன் என்று நான் கருதுகிறேன். எல்லா விஷயங்களும் வெளியில தான், வீட்டுக்கு போனால் அம்மா தான். இந்த உணர்வு பெற்றோர்களுக்கு வர வேண்டும். பெற்றோர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வாக்குறுதி தராதீர்கள். வாக்குறுதி தந்தால் அதை நிறைவேற்றுங்கள். தயவு செஞ்சு வாக்குறுதி தந்துராதீங்கிறது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட். எந்த வாக்குறுதியும் தராது. நான் இதை செய்வேன், இதை வாங்கி தருகிறேன் என்று சொன்னால் வாங்கி தந்துறேன். அப்படி வாங்கி தந்து தான் குட்டிச்சோராக்கி இருக்கிறீர்கள். வாக்குறுதியை தராதீர்கள் என்கிறேன் நான். ஒரு சுதந்திர உணர்வை குழந்தைகளுக்கு கொடுங்க. சுதந்திர உணர்வு என்பது என்ன தெரியுமா? நான் பேசினதை ஒரு வேளை கேட்டிருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். புதிதாக கேட்க வேண்டும் என்றிருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள். எங்கள் காலேஜில், நான் ஏன் அதே காலேஜில் அவ்வளோ நேரம் நான் ரொம்ப நேசிக்கிறேன் எங்கள் காலேஜ் அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த உணர்வு ரொம்ப ஒரு தாய் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு போல் இருக்கும் எனக்கு. எங்கள் காலேஜில் எங்கள் தலைவராக நிறைய பேர் இருந்தாங்க. நான் என்னாலும் மறக்காத ஒரு தலைவர் இருந்தார். அவர் போன வருடம் இறந்துட்டார். 86 வயசு அவருக்கு. அவர் பேர் பத்மபூஷன் மூசா ரசா. என்னிடத்தில் அமர்ந்து பேசுவார், இலக்கியங்களை பேசுவார். என்கிட்ட உட்காந்து உருது இலக்கியங்களை பேசுவார். எனக்கு உருது இலக்கியம் தெரியும் என்பதற்காக. அவர் அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் ரொம்ப ட்ரமேட்டிக்காக சொன்னாருங்க அந்த விஷயத்தை. அதை எடுத்து ஒரு புக்கை போட்டார். இதில் எழுதியிருக்கேன், முடிஞ்சால் படிச்சுக்கோன்னாரு. படித்தும் பார்த்தேன், அவருடைய பர்ஃபார்மன்ஸையும் பார்த்தேன். நான் மற்ற யாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கல. என் கூட 2 ஸ்டாஃப் இருந்தாங்க, அதுவும் ஆஃபீஸ் ஸ்டாஃப் தான். நான் ரசித்த அளவிற்கு அவர்கள் ரசித்தார்களான்னு எனக்கு தெரியாது. யானைக்கு இனிக்கிற கரும்பு தானே எறும்புக்கும் இனிக்கிறது. சில நேரங்களில் எறும்புக்கு அது இனிக்கவில்லை என்றால் அப்படிதான் நான் நினைக்கிறேன். பாருங்க, அவர் உட்கார்ந்துட்டு ஒரு சண்டையை பேசுறாருங்க. அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த வடநாட்டில் பறவைகள் சண்டை நடக்குமா, பட்டுக்குருவி சண்டை. அந்த பட்டுக்குருவி சண்டையில் பெரிய பெரிய நவாபுகள் கலந்துக்குவாங்களாம். 1957
கலந்துக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு பட்டு துணியை விரித்து 2 பட்டுக்குருவியை அப்படி சண்டை போட வைப்பாங்களாம். நமக்கு இங்கே கோழி சேவல் சண்டை நடக்கும்ல, அப்படி அந்த பட்டுக்குருவி அழகாக இருக்குமா, இத்தினூண்டு இருக்குமா, வர்ணத்தில் அதுக்கு தலையில் கொண்டை இருக்குமா, 2ம் மோதிக்குமாங்க. அது நடத்து வரும்போதே எல்லாரும் காசு போடுவாங்களா. அதுக்கு ஒரு குருவியினுடைய விலை 1 லட்சம் ரூபாய். ஜெயிச்சிருச்சுன்னா 5 லட்சம் ரூபாய். லட்சம்ங்க. 1957 நவாபுகள் கொண்டு வருவாங்களாம் அந்த அந்த குட்டி பறவையை கொண்டு வந்து அப்படி விடுவாங்களாங்க. அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்குமா, அப்படி விடுவாங்களாம். அந்த அந்த குருவி இப்படி நடக்குமாங்க, இப்படி பார்க்குமா, பார்த்தாலே காசு போடுவாங்களா எல்லாரும், ஏன்னா அப்படி கம்பீரமாக இருக்குமா. 2ம் சண்டை போட்டுக்கிட்டு ஒரே கொத்து எகிரி அடிக்குமா. ஒரு பறவை, அந்த பறவை இன்னொரு பறவை குத்து வாங்கிட்டு இப்படி உட்காந்துருமா. இதுக்கு மேலே குத்து வாங்க முடியாதுங்கிறத உட்காந்துருமா இப்படி. உடனே என்ன பண்ணுவாங்களாம், தோத்துருச்சின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்களாம். அது தட்டி பார்ப்பாங்களாம், அது அசையாது. உடனே என்ன பண்ணுவாங்களாம், அதுக்கு எடுத்து தண்ணி கொடுப்பாங்களாம். அந்த கீழே விழுந்த அந்த குருவிக்கு. ஜெயிச்ச குருவி இருக்குல்ல, அது என்ன பண்ணுமா, கற்றுக் கொடுத்துருக்காங்க அதுக்கு. அப்படி திரும்பி அப்படி ஒரு பார்வை பார்க்குமா, எல்லாரும் காசு போடுவாங்க. நடந்து போகுமாங்க. அப்படி போன உடனே நம்ம பட்டமளிப்பு விழாலெல்லாம் அந்த இது கொடுப்பாங்கள்ல, கவுன், அப்படி ஒரு கவுன் கொடுப்பாங்களாம். அதுக்கு பெரிய ஒரு தங்க மாலை சின்னதாக அப்படி போடுவாங்களாம். ஒரு தங்க கூண்டு, கிவி பழத்தை கொடுத்து அதில் போய் அதை அப்படி உட்காருமாங்க. உட்காந்து எல்லோரும் இப்படி பார்க்குமா. தோத்த குருவி இருக்குல்ல, அதை வந்து அந்த ஓனர்கிட்ட வந்து பிடுங்கிடுவாங்களாம். பிடுங்கிட்டு அந்த ஓனர் இனிமேல் 5 வருஷத்துக்கு டோர்னமெண்ட்டில் கலந்துக்க முடியாது அப்படின்னு சாப்பா குத்தி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஒரு காப்பியை ஃபைலில் போட்டுருவாங்க. போட்டுட்டு என்ன தண்டனை தெரியுமா, தண்ணி குடித்தது கொஞ்சம் தெளிவாக இருக்கும்ல, அந்த குருவி எப்படி பண்ணுவாங்களாம், அது கொஞ்சம் கொஞ்சமாக தெம்பு பெறும். கொண்டையை அறுப்பாங்களாம். கொண்டையை அறுத்துட்டு ஜன்னலில் அப்படி காட்டுவாங்களாம், பறந்து போயிடுமா. மூசா ரஸா அப்படி எழுதி முடிக்கிறார் அந்த கட்டுரையில். ஒரு குருவியை தோற்கடித்து தான் ஜெயித்துவிட்டு தங்க கூண்டை பரிசாக பெற்றுக்கொண்டு பட்ட இளவரசன் போல உள்ளே உட்கார்ந்த அந்த பட்டுக்குருவிக்காக நான் வருத்தப்படுகிறேன். தோற்று போனாலும், தன் அழகை பறிகொடுத்தாலும், சுதந்திரத்தை பரிசாக பெற்றுக்கொண்ட அந்த தோற்று போன குருவிக்காக நான் சந்தோஷப்படுகிறேன்னு எழுதுவார்கள். எதை இழந்து நீங்கள் எதை பெறுகிறீர்கள்? சுதந்திர உணர்வோடு இருங்கள். பெண்களே, ஆண்களே, குழந்தைகளே, முதியோர்களே, சுதந்திர உணர்வோடு இருங்கள். சுதந்திரம் என்பது அடுத்தவர்களுடைய எல்லைக்கோட்டை கடப்பதல்ல. உங்களுடைய எல்லைக்கோட்டில் யாரும் வராமல் தடுத்து நிறுத்தி உங்களுடைய சுயமரியாதையுடன் நீங்கள் வாழ்வது. நான் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வாழ்க்கை நான் சார்ந்திருக்கக்கூடிய என் தமிழினத்தில் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதற்காக தெரு தெருவாக போய் பேசிக் கொண்டிருக்கிறேன். நிறுவனமாக போய் பேசிக் கொண்டிருக்கிறேன். சுயமரியாதையுடன் இருப்போம், சுதந்திரத்தை சுவாசிப்போம், அறிவை பெறுவோம். ஒளி உறும் அறிவுதான் இந்த உலகத்தில் மற்றவர்களையும் நம்மையும் சரிநிகர் சமானமாக வைக்கும். சுயமரியாதை என்பது மற்றவன் என்னை விட உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லுவது மட்டுமில்லை, நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்கின்ற உணர்வோடு அடுத்த கட்டத்திற்கு உயர்கின்ற மனிதத்துவம் தான். அந்த மனிதத்துவத்தை தரக்கூடிய கல்வியை போற்றுவோம்.